Hi friends, welcome to Raga's Kitchen friends. இன்னைக்கு வீடியோல சப்பாத்திக்கு ஒரு சூப்பரான ஒரு சைட் டிஷ் தாங்க பார்க்க போறோம். நல்ல புதுமையான டேஸ்ட்ல சூப்பரான மீல் மேக்கர் கிரேவி எப்படி பண்ணலாம்ன்றத பார்க்கலாங்க. இது செய்யிறதுக்கு ஒரு பவுல்ல 1 கப் அளவுக்கு மீல் மேக்கர் எடுத்துக்கலாங்க. அதாவது சோயா சங்க்ஸ்னு சொல்லுவோம் இல்லைங்களா, இதை எடுத்துக்கலாம். இதை நல்லா ஒரு 2-3 தடவை கழுவி எடுத்துக்கோங்க. கழுவிட்டு இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கொதிக்க இருக்க தண்ணி ஒரு 2.5 கப் அளவுக்கு இதில் ஊற்றிக்கலாம். இது நல்லா ஊறட்டும். நல்லா சுடு தண்ணியில் இது நல்லா ஊறிடும். இது மூடி வச்சிடலாம். இப்போது இதுக்கான கிரேவிக்கான பேஸ்ட் அரைச்சிக்கலாங்க. மசாலா பேஸ்ட்டுக்கு ஒரு சின்ன மிக்சி ஜாரில் பெரிய சைஸில் இருக்க தக்காளி 1, ஒரு 4 பல்லு பூண்டு, ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சி, இதை நல்லா நைஸாக பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது வானலி வச்சுக்கலாங்க ஸ்டவ்வில். இதில் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு பிரியாணி இலை, ஒரு 3 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை இதை போட்டுக்கலாம். போட்டுட்டு இது கூடவே நல்லா நீளமாக நறுக்குன பெரிய வெங்காயம், ஒரு 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். இந்த கிரேவிக்கு நீளமாக வெங்காயத்தை நறுக்கும்போது நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இது நல்லா வதங்கணுங்க. இந்த எண்ணெயில் வெங்காயம் ஃபுல்லாக நல்லா வதங்கி வரணும். அப்போ தான் இந்த கிரேவியும் நல்லா டேஸ்ட்டாக நல்லா சூப்பராக இருக்கும். வெங்காயம் வதங்கும் போதே இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 2-3 நிமிஷம் இதை நல்லா வதங்கணும். இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கி வரணுங்க. நல்லா வதங்கினதும் இப்போது இதில் மசாலா தூள் எல்லாமே சேர்த்துடலாம். ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், கூடவே ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேங்க. நம்ம ஏற்கனவே மீல் மேக்கருக்கு உப்பு சேர்த்துருக்கோம். கூடவே இப்போ காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1.5 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. கூடவே ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா வாசனைக்கு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு நிமிஷம் இது நல்லா வதங்கட்டும். மசாலா எல்லாமே வெங்காயத்தோடு சேர்ந்து நல்லா வதங்கட்டும். இது எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதும் இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி மசாலா பேஸ்ட் இருக்கு இல்லைங்களா, அதை நம்ம இப்போ சேர்த்துடலாம். இது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தக்காளியுடைய பச்சை வாசனை எல்லாமே நல்லா போகணும். அது வரைக்கும் இது நல்லா கொதிக்கட்டும். இதை நீங்கள் மூடி வச்சு கூட கொதிக்க வச்சுக்கலாங்க. இஞ்சி பூண்டு தக்காளியுடைய பச்சை வாசனை எல்லாம் நல்லா போகட்டும். பாருங்கள், இப்போ நல்லா கொதிச்சிருச்சு, நல்லா வதங்கிருச்சு. தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போது இதில் நம்ம ஊற வச்சுருக்க மீல் மேக்கரை நல்லா தண்ணி போக நல்லா பிழிஞ்சு எடுத்ததுக்கு அப்புறமா இந்த மீல் மேக்கர் மட்டும் இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்படியே இந்த கிரேவியே ரொம்ப டேஸ்ட்டாக தாங்க இருக்கும். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சாலே இந்த கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இதை இன்னுமே நம்ம கொஞ்சம் ரிச்சாக ஆக்கிறதுக்காக, நல்ல ஒரு ஹோட்டல் டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கணும் அப்படின்றதுக்காக இதில் நான் ஒரு அரை கப் அளவுக்கு இப்போ நான் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்து தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இதில் நம்ம மசாலா சேர்க்க போகிறோங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முந்திரி பருப்பு எடுத்துருக்கேங்க. கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு தயிர். இது ரெண்டையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். முந்திரி பருப்பு இல்லை அப்படின்னா அதுக்கு பதிலாக நீங்கள் வேர்க்கடலை கூட சேர்த்துக்கலாம். வேர்க்கடலையும் தயிரும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து நீங்கள் அந்த பேஸ்ட்டு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி முந்திரியும் தயிரும் அரைச்ச பேஸ்ட்டு இப்போ இதில் ஊற்றிக்கிறேன். தண்ணி நல்லா கொதிக்கும் போது அரைச்சி விட்ட பேஸ்ட்டை நல்லா சேர்த்து இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது நம்ம ஹோட்டலில் நம்ம பன்னீர் பட்டர் மசாலா இதெல்லாம் சாப்பிடும்போது நல்ல ஒரு ரிச் டேஸ்ட் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ரிச் டேஸ்ட் கொடுக்கறதுக்காக தான் நம்ம இந்த பேஸ்ட் நம்ம ஆட் பண்ணுறோம். நல்லா கலந்து விட்டுட்டு இதை மூடி வச்சிடலாம். ஒரு 2-3 நிமிஷம் இதை நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், எல்லா பக்கமே நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு. நம்ம இன்றைக்கி சேர்த்து இந்த தயிர் புளிச்ச தயிராக இருக்கக்கூடாதுங்க. நார்மலாக இருக்க டேஸ்ட்டில் இருக்க தயிராக இருக்கணும். இப்போ கடைசியாக 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். கரம் மசாலா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கரம் மசாலா சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு கொதி வரட்டும். நல்லா கொதித்ததும் கடைசியாக இதில் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி தலையை தூவி இறக்கிடலாம்.
சூப்பரான டேஸ்டியான மீல் மேக்கர் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. சப்பாத்தி கூட அதை வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கொத்தமல்லி தழை தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது ரொம்ப ஈஸியாக ரொம்ப சுலபமாக நம்ம பண்ணிடலாங்க. அதே மாதிரி ரொம்ப கம்மியான டைம் தான் ஆகும், ரொம்ப நேரமும் ஆகாது செய்கிறதுக்கு. இந்த கிரேவி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.